Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல தினம் ஒரு குழம்பு என்ற வகையில பூண்டு குழம்பு ரொம்ப சுவையா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து சூடான சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கிறேன். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் போல கடுகு, 1/4 டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததா நம்ம 25 பல்லு போல பூண்டு தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு கருகி போயிடாம நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ நல்லா சிவந்து வந்துருச்சு. இது கூட ஒரு 15 போல சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா சிவந்து வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய தக்காளி பழத்தையும் பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இது கூட சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்த உடனே ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருகிடாமல் பார்த்துக்குங்க. அடுத்ததா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்ககிட்ட வந்து சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக புளிக்குழம்பு பொடி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். எப்பயுமே பூண்டு குழம்புக்கு வந்து அந்த மிளகாய் பொடி தனியாக பொடி மட்டும் சேர்ந்து போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. குழம்பும் வந்து திக்காக இருக்காது, சுவையும் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி இல்லைனா வந்து குழம்பு மிளகாய் பொடி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதுவே வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடும். நான் இன்னைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் அரைச்ச விழுது வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். குழம்பு ரொம்ப திக்காக இருக்கும். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தவிர்த்துடலாம். இது சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அது இன்னும் நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். நீங்கள் தேங்காய் விடலைனாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துட்டு குழம்பை இறக்கிடலாம். இப்போ நம்முடைய சுவையான பூண்டு குழம்பு ரொம்ப குயிக்காக ரொம்ப அருமையாக ரொம்ப சுவையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ. தேங்க்யூ.